அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு மீல் மேக்கரில் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. மீல் மேக்கர் வச்சு பிரியாணி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை என்ன செய்யணும் அப்படின்னா, அதை வாங்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மீல் மேக்கரை எடுத்துகிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அப்படியே சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி அளவுக்கு நம்ம வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கணும். அடுத்தது பூண்டு 7-8 பல் எடுத்திருக்கேன், அதை தோல் உரிச்சிட்டு இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருந்தேன், அதையும் கொஞ்சமாக ஒரு அரை வெங்காயம் எடுத்து போட்டுட்டால் போதும். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து அது தனியாக வதக்க மாட்டேன். ஒன்றா அரைச்சிட்டோம்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு உள்ளே போயிடும், தனித்தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. அதனால் நான் சேர்த்து அரைச்சிப்பேன். இதை நெய்ஸாக அரைச்சி எடுத்துப்போம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் பாசுமதி ரைஸ் நான் 2 கப் எடுத்திருந்தேன். இதை நல்லா களைஞ்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போது இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா நெய்யில் வறுத்து நம்ம பிரியாணி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இது பண்ணுறேன். அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக நம்ம வதக்கினாலே போதும். இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது இந்த பேன்லேயே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன் நான். ஆலிவ் ஆயில் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதில் ஒமேகா 3 இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அதே மாதிரி குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறனால நான் அதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ, கடலெண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ ஆயில் காஞ்சிருக்கு. இதில் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் போட்டுக்கிறேன், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை இதில் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துருவோம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது ஒரு தக்காளி, பெரிய தக்காளி பழமாக எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணியிருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடணும். இப்போது நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்லா சுண்டி நல்லா அருமையாக வந்துருப்பாரு மசாலா இதெல்லாம். இதில் அடுத்தது மசாலா பொடிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்க்குறேன். பிரியாணி மசாலா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா பொடிகளோட வாடை எல்லாமே போகிற மாதிரி நல்லா வதக்கி விடணும். இதில் தேவையான அளவுக்கு இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம்.
கல் உப்பு சேர்த்துட்டு இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்தது நம்ம மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவோட மீல் மேக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது மசாலாவோட சேர்ந்தால் தான் அது மீல் மேக்கரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. சேர்த்தாச்சு. இப்போ வந்து தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்குவோம். தண்ணியோட அளவு என்ன அப்படின்னா 2 கப்பு ரைஸுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதில் இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற ரைஸ் அதை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இது தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கொதித்து வரட்டும். தண்ணியெல்லாம் இப்போ சுண்டி நமக்கு இந்த ரைஸ் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா ஈக்குவல் பண்ணி வச்சுட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிட்டாலே போதும், நல்லா ஆகிடும். 10 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். நல்லா பொல நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ பிரியாணி ரெடி ஆகிருக்கு. அருமையான டேஸ்டான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.